நம்ம மாடித்தோட்டத்தில் நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு வாரத்தில் ஒரு 3 நாள் கண்டிப்பாக நமக்கு கீரையோ காய்கறியோ நமக்கு கண்டிப்பாக ஹார்வெஸ்ட் பண்ணி எடுக்க முடியும். நம்ம முதல் ஹார்வெஸ்ட் பண்ணதை ஒரு 2 வாரத்துக்கு முன்னால் ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்தோம். அதில் நமக்கு 940 கிராம் நமக்கு கிடச்சிச்சு. அதாவது நம்ம கூட நிறைய அள்ள முடியலைனாலும் கை நிறைய நம்மளால் அள்ள முடிஞ்சிச்சு. ஒரு 4 ஃபேமிலிக்கு தேவையான அளவுக்கு நமக்கு அன்றைக்கி நம்மளால் அவரைக்காய் பறிக்க முடிஞ்சது. எந்த ஒரு செடியுமே நம்ம கவாத்து பண்ணி விடும்போது இன்னும் நமக்கு ஈல்டு அதிகமாக கிடைக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், ஒரு வாட்டி நமக்கு பறிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் அதில் பூக்களோ மொட்டுக்களோ இல்லைன்னா நம்ம கவாத்து பண்ணி விடணும். கவாத்து பண்ணி விட்டோன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய கிளைகள் உருவாகி நிறைய நமக்கு ஈல்டு கிடைக்கும். அதுபோல் தான் இந்த 2 தொட்டிலாம் இந்த கஸ்தூரி வெண்டை இருக்குது. இந்த கஸ்தூரி வெண்டை முதல் ஒரு 2-3 பறிப்பு பறிச்சாச்சு. பறித்ததுக்கப்புறமா சின்ன சின்ன இலைகளாக மாறினதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் கவாத்து பண்ணி விட்டேன். கவாத்து பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ நிறைய பூக்கள் வச்சு காய்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி இன்னும் ஒரு 2 தொட்டியில் நமக்கு வெள்ளை வெண்டை போட்டு வச்சுருந்தேன். அது நல்லா உயரமாக வளர்ந்துட்டே போச்சு. அதுலேயும் நம்ம கவாத்து பண்ணி விட்டதுக்கப்புறம் அதுலேருந்து பக்க கிளைகள் உருவாகி உயரமாக இருந்தது. நம்ம அதில் ஒரு 2 வெண்டைக்காய், மொத்தம் ஒரு 7 வெண்டைக்காய் போல் நமக்கு கிடச்சிச்சு. அதாவது ஒரு நாளைக்கு 7 வெண்டைக்காய் கிடச்சிச்சு. அடுத்த நாள் ஒரு 5 வெண்டைக்காய் கிடச்சிச்சின்னா நமக்கு ஒரு 2 நாளைக்கு சேர்த்து வச்சு நம்ம அதை மறுநாளைக்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி கத்திரிக்காயும் அப்படி தான். கத்திரிக்காய் இப்போ ஒரே ஒரு செடியில் மட்டும்தான் நமக்கு காய் வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் கத்திரிக்காயும் ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 2வது பறிப்பு அவரைக்காய் பறிக்கிறோன்னு சொன்னோம். இது 2வது பறிப்பில் உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம ஈல்டு எடுக்கிறோன்றதை காமிக்கிறதுக்கு உங்களுக்கு இதையும் நான் எடை போட்டு தான் காமிச்சிருக்கேன். ஏன்னா நான் இது வரைக்கும் மாடி தோட்டம் வச்சதில் இவ்வளோ இந்த ஒரு 1-2 வருஷத்துக்குள்ளே ஆகுது நமக்கு. அந்த 2 வருஷத்துக்குள்ளே இந்த அளவுக்கு நான் ஈல்டு எடுத்ததில்லை. நமக்கு பூச்சி தாக்குதல் அதிகமாக இருந்தது, அஸ்வினி பூச்சி. அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ நம்ம 2வது ஈல்டு எடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ வெயிட் போட்டிருக்குன்னு காமிச்சிருக்கேன் பாருங்கள். 610 கிராம் இருக்குது. இப்போ ஒரு 4-5 நாள் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து 3வது பறிப்புக்கு ரெடியாக இருக்குது. 3வது பறிப்பு பறிச்சுட்டு உங்களுக்கு நமக்கு எந்த அளவுக்கு ஈல்டு கிடச்சிருக்கு மாடி தோட்டத்தில்னு காமிக்கிறேன்.